டீக்கு வந்து விதவிதமாக வந்து அவங்க அம்மா சமைச்சு போடணும்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் வந்து பார்த்து பார்த்து செய்கிறதால காவேரிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எப்படியும் அக்கா கண்டிப்பாக கோச்சிப்பா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அதனால் காவேரி வந்து ஒரு விஷயம் பண்ணுறாங்க. எல்லாருமே இருக்கும்போது காவேரி வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லார்கிட்டையும் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னடி பேசணும் நீ அப்படின்றாங்க. இல்லைம்மா, விஜயும் நானும் இந்த வீட்டில் இருக்கோம், ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்குது தினமும். என்னடி பேசுகிற, தம்பியை வச்சுன்னு பேசுகிற பேச்சா இதெல்லாம், அதெல்லாம் பார்த்துக்கலாம்டி சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இல்லைம்மா, எதுவுமே வந்து ஒரு முடிவு பண்ணுறது தான் கரெக்டு தான் அத்தை. காவேரி சொல்கிறதும் நானும் இதுக்காக வந்து ஏதாவது பண்ணணும்னு யோசிக்கிறேன். அதனால தான் இன்டர்வியூக்கெலாம் போகலான்னு சொன்னேன். காவேரி தான் பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கா. அதனால தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கூடிய சீக்கிரம் எனக்கு வந்து நல்ல ஒரு வழி கிடச்சிடும். அதுக்கப்புறம் இந்த ஃபேமிலியில் எல்லா செலவையும் நானே பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அது எப்படி நீங்களே எல்லா செலவையும் பார்த்துக்க முடியும்? அப்போது நாங்கள் வந்து ஓசியில் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க. என்ன சிஸ்டர் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. பின்ன என்னங்க நீங்கள் சொல்கிறது நல்லாவா இருக்குது? நாங்களும் இந்த வீட்டில் தானே இருக்கோம். அப்போ நாங்களும் காசு கொடுத்தது தானே எங்களுக்கும் மரியாதையாக இருக்கும். எல்லாரும் காசு கொடுத்து தான் இங்கே இருக்கணும். அதுக்காக நீங்கள் மட்டும் எல்லா செலவையும் பார்த்துக்கிட்டு அப்போ நாங்கள் வந்து உங்கள் ஓசியில் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்றாங்க. ஏன் சிஸ்டர் இப்படிலாம் பேசுகிறேன்? கங்கா, என்னடி பேசுகிற நீ? இப்படியா பேசுகிறது தம்பிக்கிட்ட? இல்லைம்மா, அவர் மனசு கஷ்டப்படணும் நான் பேசலை. ஆனால் இது தானே உண்மை, அக்கா சொல்கிறது உண்மை தானேம்மா. அக்கா மட்டும் வந்து காசு கொடுக்கணும்னு நினைப்பா இல்லைம்மா, இந்த குடும்பத்துக்கு எல்லாரும் கொடுக்கணும் தான்மா நினைப்போம். அக்கா சொல்கிறது உண்மைதாம்மா, அதில் தப்பே கிடையாது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. என்னடி நீயும் அப்படின்னோடனே, ஆமாங்க அவங்க சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்னு விஜயும் சொல்கிறாரு. சரி, அதுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிற காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவங்க அம்மா. இங்கே பாருமா, வீட்டுக்கு தேவையான செலவை எல்லாரும் பொதுவாக வந்து பண்ணிவிடுவோம். ஏன்னா அவங்கவுங்களுக்கு தேவையான செலவை அவங்கவுங்க பார்த்துப்போம் அப்படின்றாங்க. என்னடி சொல்கிறேன்? ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கொஞ்சம் பணத்தை எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து இந்தாம்மா, இந்த மாதத்துக்கு தேவையான மளிகை சாமான்லேருந்து எல்லாமே இந்த பணத்தை வச்சு எங்களோட சார்பாக நீ வாங்கிக்கோ. அதுக்கப்புறம் அக்கா கொடுக்க பணத்தையும் நீ வாங்கிக்கோ. யாரால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுத்துக்கலாம். அது எப்படி நீ கணக்கு வரும்? எல்லாரும் இவ்வளோ அமௌண்ட்டுனா இவ்வளோ அமௌண்ட்டு தான் கொடுக்கணும். அதை விட்டுட்டு நீ கொஞ்சம் அதிகமாக கொடுத்துட்டு நான் கொஞ்சம் கம்மியாக கொடுத்தா நல்லாவா இருக்கும்? அதனால் நீ இந்த அளவு தான் நீ கொடுக்கணும். நீ இப்போ உன் இஷ்டத்துக்கு வந்து கொடுக்கலான்னு நினைக்காத அப்படின்றாங்க. என்னக்கா நீ இதுக்கெல்லாம் கோச்சிக்கிற? சரி, கங்கா தான் கோச்சிக்கிறாள். சரி விடுடி, நீ எவ்வளோ கொடுக்க முடியுமோ கொடு கங்கா, நீயும் உன்னால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ கொடு, நான் பார்த்துக்கிறேன்டி எல்லாத்தையும் அப்படின்றாங்க. இங்கே பாருமா, நானும் கொடுத்துட்றேன். நீ தான் கொடுத்துட்ருக்கேடி. இல்லை இப்போவே நான் கொடுத்துட்றேன், காவேரி முன்னாடி நான் கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கங்காவை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதை பார்த்து வந்து என்னடி இவ அப்படின்றாங்க. சரிம்மா, அதான் 2 பேர் பணமும் கொடுத்தாச்சுல்ல, இதுக்கப்புறம் அவங்கவுங்க பணத்தை உங்ககிட்ட கொடுத்துருவோம். நீ வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கோ. இதுக்கப்புறம் யாரும் கொடுக்கல ஓசியில் இருக்காங்க அப்படின்ற பேச்செல்லாம் எதுக்குமா அப்படின்றாங்க. நான் சொன்னது கோச்சிக்காத காவேரி, ஏதோ வாய் தவறி சொல்லிட்டேன். ஆனால் இருந்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்றாங்க. சரி பரவாயில்லக்கா அப்படின்றாங்க. சிஸ்டர், என்ன சிஸ்டர் நீங்கள் இப்படிலாம் சொல்லிட்டீங்க? இப்படி சொன்னால் எப்படி சிஸ்டர் அப்படின்றாரு விஜய். சாரி விஜய் அப்படின்றாங்க. அடுத்து என்ன கங்கா இப்படி அவசரப்பட்டு பேசுகிறேன்னொன்னே உடனே வந்து சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து அவங்க அம்மா வந்து என்னடி இதெல்லாம் எங்கேருந்துடி காசு எடுத்துகிட்டு வந்து, ஏதிரி உனக்கு காசு தம்பியாக கொடுத்துச்சு? தம்பி என்ன தம்பி அப்படின்னோடனே, இல்லை இது காவேரி சம்பாரித்த காசு தாம்மா, நான் இப்போ சம்பாதிக்கிற காசு தாம்மா, எக்ஸ்ட்ரா என்கிட்ட இருந்தது சேர்த்து வச்சுருந்தேன், அதாம்மா கொடுத்துருக்கேன். என்னடி நீ, தம்பி இப்போ வேலை இல்லாமல் இருக்குதுல்ல, இந்த டைமில் இதெல்லாம் வேணாம், நீ வச்சுக்கோ காவேரி கொடுக்குறாங்கம்மா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா. இங்கே பாரு, நாங்கள் காசு கொடுத்தா தான் விஜய்க்கும் மரியாதை எங்களுக்கும் மரியாதை, ப்ளீஸ்மா அப்படின்னோடனே, சரிடி, உண்மையிலே உன்னை நினச்சி எனக்கு பெருமையாக இருக்குது காவேரி, புருஷனோட மரியாதையை காப்பாற்றணும் இந்த வீட்டில், அவரை யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு யோசிக்கிற பாரு, உண்மையிலே பெரிய ஆளாகிட்டே நீ சின்ன பொண்ணுன்னு நினச்சேன், எதுவும் தெரியாதுன்னு நினச்சேன், இவ்வளோ தூரம் யோசிக்கிற பாரு, பெருமையாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு விஜய் வந்து காவேரி கலக்கிட்ட காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணுறாரு. எல்லோரும் இருக்காங்கங்க, சரி ரூமில் போய் பார்த்துக்கலாம். எப்படி காவேரி இப்படிலாம் தோணுச்சு உனக்கு? இல்லைங்க, ஏதாவது உங்களை யாராவது சொல்லிட்டாங்கன்னா, ஏன்னா ஸ்பெஷலாக சமையல் வேறு எங்கள் அம்மா தினமும் பண்ணிகிட்ருக்காங்க, யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாதுல்ல, அதனால தாங்க அப்படின்னோடனே அப்படியே காவேரி பார்க்குறாரு. காவேரி உங்ககிட்ட கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குடி, ஆனால் நம்ம வந்து கொஞ்சமாக கொடுக்குறோமே காவேரி, இது எப்படி குடும்பத்துக்கு பற்றும்? அதுக்கப்புறம் பார்த்துக்கலாங்க, முதல்ல இதை கொடுப்போம், அப்போ தான் உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குங்க, அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பார்த்துக்கலாம். பத்தாதுன்னு இங்கே ஒருத்தி வரால, யாரை சொல்கிற? வேறு யார், என் கூட பிறந்தவ தான், அந்த யமுனா இருக்கால, அவள் வேற இப்போ ஆளே சரியில்லைங்க, அவள் வேற தேவையில்லாமல் அக்காவை ஏற்றி விட்டுட்டுருக்கா, இதனால் பெரிய பிரச்சனை வரும்போதுன்னு பயமாக இருக்குது, அதனால தான் எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சிடணும்னு எனக்கு தோணுச்சுங்க அப்படின்றாங்க. சரிதான் காவேரி, நம்ம நெக்ஸ்ட் மந்த்லேருந்து கொஞ்சம் நிறைய கொடுப்போம், நான் சீக்கிரமாகவே பிஸ்னஸ் தொடங்கிடுறேன் சரியா அப்படின்றாரு. சரிங்க அப்படின்றாங்க. இங்கே வந்து கங்கா செம்ம டென்ஷனாக இருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து ஏன் கங்கா இவ்வளோ டென்ஷனாக இருக்கா அப்படின்னு காவேரி நினச்சிதான் அப்படின்றாங்க.